நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. திருவண்ணாமலை மலையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள 1535 கட்டடங்களை அகற்ற எடுத்த நடவடிக்கை என்ன என வரும் 20ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிக்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். திருவண்ணாமலை மலையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த சட்டவிரோத கட்டுமானங்களை கண்டறிந்து அகற்றுவதற்கு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையில வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு இன்றைக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த குழு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில எந்த அனுமதியும் இல்லாமல் இந்த மலைப்பகுதியில 1535 கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது என்றும் அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த திருவண்ணாமலை மலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த 1535 சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்ற எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். இதே போல திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் தாக்கல் செய்திருந்த வழக்கும் இன்றைக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது நில நிர்வாக ஆணையர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில மனுதாரர் 170 நீர்நிலைகள் அந்த பகுதியில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் 84 நீர்நிலைகள் மட்டுமே நீர்நிலைகளாக வருவாய்த்துறை ஆவணங்கள்ல வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து வருவாய்த்துறையினரால் வகைப்படுத்தப்பட்ட அந்த 84 நீர்நிலைகள்ல உள்ள ஆக்கிரமிப்புகள் ஏதும் இருக்கிறதா, அப்படி ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டிருந்தால் அவற்றை அகற்ற எடுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை மாதத்திற்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே.